ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு நாலாக வந்துட்டு மடித்து வச்சுக்கிடுவோம்.
ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக விட்டுறலாம். இது கையில் வந்து பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்டரை வச்சு தான் நம்ம மடிக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்மளுக்கு விட்டால் போதுமானது. இந்த மாதிரி பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஒருவேளை பார்டர் இல்லை அப்படின்னும்போது ஒரு 1 இன்ச்சஸ் நம்ம விட்டுற மாதிரி இருக்கும். ½ இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்துட்டு கை வந்துட்டு அளவு எடுத்துக்கிறோம். கை அளவு எடுக்கும் பொழுது கையினுடைய பின்பகுதியில் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். பின்புறம் இருக்குது இல்லைங்களா, பேக் சைடு நெக் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவை தான் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஈக்குவலாக உட்கார வச்சுக்கோங்க. ப்ளவுஸை வந்து கரெக்டாக உட்கார வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸில் இன்னொரு மார்க்கு, அப்புறம் கையினுடைய சுற்றளவில் கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கை வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மார்க் கொடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சஸ் லூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா அளவு. ஓகே, இங்கேருந்து அப்படியே வந்து கஸ்டமருடைய அளவு அப்படியே நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அளவு, அதாவது ஒட்டு போடணும். இந்த பகுதி வந்து நம்ம ஒட்டு போடணும். இதுலேயே நான் டீஸ் மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டான அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவுன்னு. இந்த பீஸ் வந்துட்டு நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்துட்டு பிடிச்சிட்டு சென்டர் பகுதியில் அப்படியே நம்மளுடைய கையை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ண இந்த பகுதி வந்து இப்படியே நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? இதுதான் வந்துட்டு கட்டிங் மார்க்கு, ஸ்டிச்சிங் மார்க். அதாவது இது எக்ஸ்ட்ரா அளவு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இதில் வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். புரியுதா? இப்போ நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதனோட கண்டினியூட்டி ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு புரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு அர்க்காட் கொடுத்துக்குவோம். இந்த இடத்த க்ராஸாக ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மடித்து தைக்கிற இல்லைங்களா, இந்த 4 பீஸையும் ஒன்றா வச்ச மாதிரி ஒரு அர்க்காட் கொடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டு கட்டு வந்துட்டு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிட்ட பிறகு தான் வந்து கட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு பேக் சைட் போர்ஷன் போயிடலாம். பேக் சைட் போர்ஷன் சேம் அதே மாதிரியே நல்லா இப்படி மடித்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. லைனிங் மெட்டீரியலே வந்து உள்ளர கசங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட பேக் சைட் போர்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸோட பேக் சைட் போர்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். அதையும் வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இப்படி திருப்பி கூட நம்ம வந்துட்டு போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அதாவது எந்த மாதிரினா, இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ண அந்த பொசிஷனில் இப்படியே போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி உல்ட்டாவாக கூட இப்படி திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அப்போ லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்படி
ஓகே, இப்போ நம்ம 1.5 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு மார்க் பண்ணிடுவோம். தெளிவாக இருக்கா? சரி பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட பேக் சைடு போர்ஷனுக்கு நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணிக்கிடுவோம். ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியுதா? ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் உள்ள கேமராக்குள்ளே கூட கொண்டு வரேன் மெட்டீரியலை, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உள்ளவே கொண்டு வந்துட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோல்டிங் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஷோல்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக அப்படி வைங்க. நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஷோல்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இதிலிருந்து ஷோல்டருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் கூட விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் விட்டுடுறோம். இது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய நெக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த நெக் எதுவுமே தேவைப்படாது. அளவுகளை மட்டும் கரெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு பாருங்கள், கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த 3 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, இப்போ வந்து 1/2 இன்ச்சஸ் நம்ம விட்ட மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது இந்த 1/4 இன்ச்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உள்ளர போயிடும். ஸோ இந்த இடத்துல அப்படியே வச்சிடலாம். நெக்கினுடைய க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக் வந்து இந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் வேணும் அப்படின்றத நான் ஒரு 1 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த 1 இன்ச்சஸ்லேருந்து நம்ம அப்படியே இந்த பெண்ட் எடுத்துருவோம். ஸோ ரவுண்டாக இப்படி வந்துடும் நமக்கு நெக்கினுடையது. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2.5 இன்ச்சஸ்ஸு நெக்கினுடைய அந்த விடுற இடம். அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து ஷோல்டருடைய பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சஸ்க்கு நம்மளுடைய ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் அப்படியே வந்து மார்க் பண்ணுறோம். அதுலேயே வந்து மெஷர்மெண்ட்டோட, டேப்போட மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதா? இந்த பகுதியில் 2.5 இன்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறமா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம். அளவுகள் வந்து எதுவுமே வந்துட்டு மாறலை. இப்போ டோட்டலாக வந்து அளவு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ், அதாவது 6.25 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து க்ளோஸ் நெக்கு. அதாவது நெக்கனுடைய இன்னும் கொஞ்சம் நமக்கு லூஸ் வேணும் அப்படின்னும் பொழுது இதை இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச்சஸ் அதிகப்படுத்திக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் ஆனால் 2.5 இன்ச்சஸ் தான் நான் வந்து விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஷோல்டருடைய அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சஸ், 3.5லேருந்து 3.25 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுருக்கோம். இப்போ இது அப்படியே இங்கே டவுன் வந்தோன்னா ஹாம்கோலுடைய அளவு, இந்த அளவு அப்படியே சரி பண்ணிவிட்டு இந்த இடம் வரும்பொழுது ஹாம்கோலுடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கு, அகெயின் 1/4 இன்ச்சஸ் அப்பில் ஒரு மார்க் எடுத்துக்கிறோம். ஓகே, எனக்கு ஃபுல் வியூ கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ கரெக்டான அளவு எடுத்தாச்சு. இப்போ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா
இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு மிஸ்டேக் இல்லை. ஸோ அதனால் அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே அவங்களுடைய அளவு பக்கத்துலேயே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன் வரணும். இந்த டவுன் பகுதியில் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடம் இடுப்பு பகுதி தான் வந்து நிறைய மிஸ் பண்ணுறீங்க. இந்த இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த டாட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம அளவுலேருந்து 1/2 inches வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1/2 inches நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இது கிட்டத்தட்ட 1 inches தேவைப்படும். இந்த சைடு 1/2 inches, அந்த பக்கம் 1/2 inches. இங்கே அப்படியே கவனிங்க, இங்கே ஒரு 1/2 inches நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இங்கே அரை எடுத்தாலே போதுமானது உங்களுக்கு. ஏன்னா நெக்கு இப்படி உட்காந்துரும். இங்கே ஸ்டிச்சஸ் விழுந்துருக்கிறதால நம்ம மெட்டீரியல், அதாவது நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் வந்து இப்படி தான் வந்துட்டு போயிருக்கும். ஸோ அதனால் இங்கே 1/2 inches நமக்கு இருக்குது, இங்கே 1/2 inches நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அப்போ இந்த டக் 2 பக்கம் நம்ம ஆஃப் பிடிக்கும் பொழுது அந்த 1 inches கரெக்டாக வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை டச் பண்ணிடும். ஸோ அப்போது அதனுடைய அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா உள்ளே விடுற துணி, எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு 1.5 inches நம்ம விட போகிறோம். அதே போலவே இங்கேயும் ஒரு 1.5 inches. இந்த 1.5யும் அப்படியே வந்து டச் பண்ணி அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது ஃபுல்லாக ஹை நெக் அளவு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அளவு ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா ரவுண்ட் நெக் இறக்கியிருக்கு. இப்போ இந்த ஹாம்கோலுடைய அளவுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வளைவு இருக்குல்ல, இது அப்படியே நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்டில் நம்மளுடைய ஒரு விரலை மட்டும் டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் அப்படியே நம்ம எடுத்துட்டு பேக்கில் இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் கொடுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம மொத்தமாகவே எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸே நமக்கு தேவையில்லை. இங்கே இருந்தபடி அப்படியே இதனுடைய மார்க்கை ஒரு கர்வ் லைன் கொடுத்தோம்னா சூப்பராக நம்மளுடைய ஹாம்கோல் வந்து உட்காந்துரும். தெரியுதுங்களா? இந்த இடத்த நான் வந்துட்டு எல் டைப் கொடுத்து அதுக்கப்புறம் நான் உட்கார வைப்பேனாலும் நீங்கள் உட்கார வைக்கலாம். அதுக்கு வந்து எல் மார்க் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. எல்லிருந்து அப்படியே ஒரு ஜாயிண்ட் அடித்து இங்கேருந்து ஒரு ஷார்ப்பை கொடுத்து அங்கேருந்து கர்வ் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 7 inches எல் மார்க் கிடைக்குது. பொதுவாக வந்துட்டு நார்மலான ஒரு அளவு இருக்கிறவங்களுக்கு 6 inches வந்து அளவு இருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரு 1 inches வந்து டவுன் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 7 inches இருக்குது. தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மார்க் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்த அப்படியே நம்ம ஒரு கர்வ் லைன் கொடுத்து அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். இது ஃபுல் க்ளோஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு 1.5 inchesக்கு அளவு எடுத்து ஒரு மார்க் கொடுத்துட்டோம். அப்புறம் ஷோல்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு மார்க் எடுத்து அதுக்கு மேலே ஒரு 1/2 inches விட்டோம். அப்புறம் 2 சைடு அளவு எவ்வளோ இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 2.5 inches, இங்கே வந்து 3.25 inches எடுத்துருக்கோம். ஹாம்கோலுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அந்த கர்வ் லைன் கொடுத்தோம். அளவு ப்ளவுஸ் மார்க்கு எக்ஸ்ட்ரா 1.5 inches. கீழே டவுன் வரும்பொழுது இங்கே சென்டரில் பிடிக்கக்கூடிய அந்த டாட்காக 1/2 inches நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அகைன் திருப்பி எக்ஸ்ட்ரா அளவு ஒரு 1.5 inches எடுத்து மார்க் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்த்துருவோமா? இந்த இன்டூ மார்க் நம்மளுக்கு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக விடும். இல்லைன்னா இந்த லைன் எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதனால தான் இன்டூ மார்க் கொடுக்குறது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்றதை பார்த்துருவோமா? இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஃப்ரண்ட் அப்படியே வந்து டர்ன் பண்ணி 2ஆக மடித்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். இதனோட பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து இறக்கிடலாம். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இது பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இறக்குனா தான் இதனுடைய ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கு நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஃப்ரண்ட் லைனில் நம்ம வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வந்து வச்சுக்கலாம். இப்போ அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கஸ்டமர் வந்து நமக்கு வி நெக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வி நெக் கேட்டிருக்காங்க. பேக் சைடு வந்து ஃபுல்லாக நெக் வந்து க்ளோஸ் பண்ணியும் ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே வச்சுட்டு ஹாம்கோலை மட்டும் நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்கி விடணும். இப்படி கீழே இருக்குன்னா அப்படியே விட்டுறாமல் ஹாம்கோலை நல்லா இப்படி மேலே இப்படி தூக்கி விடணும். இந்த வளைவு வந்து நமக்கு கிடைக்கணும்.
ஸோ இப்படி வச்சுட்டு அளவுகளை நம்ம மார்க் பண்ண போகிறோம். கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சஸ். அப்படியே கீழே வரும். கீழே வந்துட்டு பட்டியினுடைய அளவுலேருந்து கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் எடுத்துப்போம் பட்டிக்காக வேண்டி. இப்போ இந்த டாட் மார்க்ஸை நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஒரு டாட் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 1/2 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். ஓகே, எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அகெயின் கீழே வந்தீங்கன்னா கீழே கவனிங்க. இந்த கச்சோலி பீஸ்க்கு ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1/2 இன்ச்சஸ் தான். ஆனால் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். அப்போது இந்த இடத்துல 1.5 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு எடுக்கணும். இந்த 1/2 இன்ச்சஸையும் இந்த 1.5 இன்ச்சஸையும் இப்படி ஜாயின் பண்ணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பேக்குக்கு விட்டோமோ அதே போலவே அகெயின் திருப்பி இங்கேயும் 1.5 இன்ச்சஸ் எடுத்து இப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில அளவு ப்ளவுஸ்கள் இப்படி தான் வந்துட்டு போகும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அப்படியே இப்படி உள்ளே வந்துடும். என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய செஸ்ட் சைஸை பொறுத்து மெஷர்மெண்ட்ஸ் மாறும். ஸோ அதனால் இப்படி போனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்த நீங்கள் டக் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளவுஸ்னுடைய அளவு இப்படி உள்ளே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த கர்வ் பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண போகிறோம். இதே போல் இப்படியே வளைவு பார்த்துட்டு இந்த சென்டரில் உங்களுடைய விரலை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட் வியூ நல்லா தெரியுதா? நான் இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே எடுத்துக்கிறேன். வெயிட். இப்போ ஃப்ரண்ட் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க்கிங் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டுடைய அளவில் இந்த மேல் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி கரெக்டாக வச்சுக்கணும். இந்த இடம் எதுவுமே நகரக்கூடாது. இந்த மார்க் பண்ணது எதுவுமே நகரக்கூடாது. இந்த ஷோல்டர் பாயிண்ட் இது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த மார்க் இப்படி கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதுதான் ஷோல்டர் பாயிண்ட்டு. இது வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கொக்கி பாயிண்ட். இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது நம்ம ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு மார்க் போட்டுருங்க. ஓகே, இது அப்படியே ஸ்டாப் ஆகட்டும். அப்புறம் இந்த டாட் பாருங்கள், இங்கே ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ், அகெயின் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ், மொத்தம் 1 இன்ச்சஸ் நம்ம இந்த பட்டி அளவுலேருந்து கீழே இறக்க போகிறோம். ஸோ 1 இன்ச்சஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பட்டியினுடைய அளவுலேருந்து கீழே நம்ம ப்ளவுஸ் மார்க் கொடுக்க போகிறோம். மார்க் புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வச்சாச்சு. அப்புறமா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கச்சோலினுடைய சென்டர் பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறீங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் இல்லை, ஸ்ட்ரைட் பீஸ் தான். அதனால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு டாட் மார்க் வச்சுக்கோங்க. சென்டராக வைக்கணும். நீங்கள் வந்து எடுக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இப்படியோ அல்லது இப்படியோ வராமல் நல்லா நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகேவா? இப்போ எல்லா மார்க்கையுமே நம்ம பக்காவாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம வி கட் கொடுக்க போகிறோம். இதுக்கு ஏதாவது வி மார்க் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து வீணை கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வி கொடுக்க போகிறோம். நம்ம எப்படினாலுமே இந்த கொஞ்சம் ஒரு பெண்ட் கொடுத்து தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம ஃபுல் வி வந்து கொடுக்க முடியாது. இந்த இடம் வந்து கொஞ்சம் எப்படி வந்து தான் போகும். ஸோ அதனால் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த மார்க் அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இப்போது ஃபினிஷ் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸை தூக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஹாம்கோலில் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த டாட் நல்லா தெரியுதா? இந்த டாட்லேருந்து இப்போ பாருங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். இந்த டாட் இருக்குல்ல, கொஞ்சம் நான் பின்னாடி கொண்டு போயிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த டாட்டை நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். அளவு இதாக எடுத்துருக்கோம். இந்த டாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி டாட்டாக வைங்க. தெரியுதா? அகெயின் இந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி வச்சு இப்படி வைங்க. இதை கோலம் போடுவீங்கள்ல அந்த மாதிரி. அப்புறமா இதை டார்க் பண்ணுங்கள்.
இந்த டாட்டை எல்லாத்தையும் ஒரு டார்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்ம் ஹோல் பாருங்கள், சூப்பராக நச்சுன்னு வந்துடும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது. அதே மாதிரி கீழ்ப்பகுதி வாங்க. கீழ்ப்பகுதியில் நீங்கள் எடுத்துருக்க இந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் இணைச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த க்ராஸையும் இணைச்சி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியும். கச்சோலி பாயிண்ட்டு நல்லா கரெக்டாக வந்திருக்கா? தெரியுதா உங்களுக்கு? கச்சோலி பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கா? தெரியுதா? இதனுடைய சென்டர் வந்து கச்சோலியினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதை நான் உங்களுக்கு இப்போ மெஷர் பண்ணியே காட்டிட்டுறேன் பாருங்கள். இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது. கொக்கி பாட் இருக்குல்ல, இந்த கொக்கி பாட்டை அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண மார்க் இல்லாமல் அகைன் திருப்பி ஒரு மார்க் பண்ண போகிறோம். இந்த கொக்கி பாட்டை வச்சு ஒரு 1/4 இன்ச்சஸ் நம்ம இங்கே விட்டோம்ல, இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட் நம்ம பிடிச்சிருக்குல்ல, அந்த டாட்டில் ஒரு மார்க்கை கொடுங்க. 1/4 இன்ச்சஸ் அகைன் ஒரு மார்க்கை கொடுத்து இந்த டாட்லேருந்து இந்த 1/4 இன்ச்சஸ்க்கு இங்கே பாருங்கள் பாயிண்ட்டு. நம்ம வச்ச பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ். ஓகேவா? ஃப்ரண்ட்டு நமக்கு புரிஞ்சிச்சா? கரெக்டாக உட்காந்துருச்சா? ஓகே தான். இப்போ கச்சோலி பாயிண்டில் கரெக்டான அளவு உட்காந்துருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது அப்படியே வைக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இடத்தையும் மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா இப்படி இழுக்கும்போது இது கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்துட்டு மார்க் கொடுக்கணும். இதை கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி இதை கொண்டு வந்து இங்கே ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க்கு, அகெயின் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க்கு. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 1 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. இதுதான் சென்டர் மார்க். ஓகே, இப்போ சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. கச்சோலினுடைய பாயிண்ட்டை கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கிறோம். இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ சைடு பாயிண்ட் பாருங்கள், இங்கே வந்து நிற்கிது. அளவோட இங்கே வந்து நிற்கிது. பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த பீஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்ம வச்சுருக்கோன்றதையும் இப்படியே நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கிளாத்து, இது ஸ்டிச்சிங் பகுதி. இங்கேருந்து அப்படியே நம்ம கீழ்ப்பகுதிக்கு வரும் பொழுது இதுதான் வந்து கரெக்டான பகுதி. இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வி தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வியை வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு கட் கொடுத்து அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஓகே, புரிஞ்சிடுச்சா? கட்டிங் மார்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அங்கங்கே ஒன்று கூட கொடுக்கலாம், ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டபுளாக வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்து மார்க் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த ரவுண்ட் நெக்லேருந்து அப்படியே கட்டிங் கொடுத்துக்கலாம். கட்டிங் ஃபுல்லாக கிளியராக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு அப் பண்ணிடுறேன். அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா கிளியராக வியூ ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். க்ளீனாக இருக்கா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரியல, கேமரா வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்லேருந்து அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே டச் பண்ணி கொண்டு வந்து ஷோல்டர் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இந்த இடத்த அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி ஃப்ரண்ட்டை வந்து வி நெக்காக நம்ம வந்துட்டு அப்படியே கன்வே பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டோம், வியாக கொண்டு போயிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ இந்த சென்டரில் இருக்குல்ல, நான் எதுக்கு இன்ட்டு மார்க் போட சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 3 கோடு இருக்குது. இந்த 3 கோடில் எந்த கோடில் நம்மளோட கட்டிங் விழும்? இப்போ நம்ம சென்டரில் இந்த கட்டிங் மார்க் கொடுத்துருக்கிறதால இங்கே தான் விழும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடென்ட்டாக முடிவெடுத்து கட்டிங் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து இந்த ஹாம்கோல் பகுதியை கொடுக்குறோம். இங்கே இருந்து இந்த ஹாம்கோல் பகுதியை கர்வ் எடுத்து அப்படியே கட் பண்ணி கொண்டு போயிடும்.
ஓகே. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வரும். இந்த ஏரியாவில் கீழ்ப்பகுதியில் அப்படியே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் கீழேருந்து இந்த பகுதி கொண்டு போயிடும். அப்படியே கொண்டு வந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு போயிடும். ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி வெளியே எடுத்துடும். ஏன்னா நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக அளவு எடுத்துட்டோம். ஸோ அதனால் அந்த 1.5 இன்ச்சஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவ் வந்து வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ அப்படியே நம்ம பேக் போர்ஷன் எடுத்துக்க போகிறோம். பேக் போர்ஷனை அப்படியே சேம் அதே போலவே கட்டிங் பண்ண போகிறோம். பேக் போர்ஷன் பாருங்கள். பேக் போர்ஷன் உள்ளே வருதான்னு தெரியல எனக்கு. ஃப்ரண்ட்டை நான் நகட்டிட்டு பேக்குக்கு வந்துடுறேன். ஓகே. இப்போ பேக் போர்ஷனில் நம்ம மார்க் பண்ண அந்த ஏரியாவை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து முடியும். நம்ம கட்டிங் மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங் மார்க் உள்ளவே நம்மளுடைய அளவுகள் கரெக்டாக வந்து சிசர் வந்து உட்காரும். அதே மாதிரி ஹாம்கோல் பகுதியை எடுக்கிறோம், அப்படியே இந்த பெண்ட் கொடுக்குறோம். ஹாம்கோலுடைய பெண்டை அப்படியே பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கணும். அது ரொம்ப 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 ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. பேக் போர்ஷன் நமக்கு தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷனும் கிடச்சிருச்சு, பேக் போர்ஷனும் கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அர்காட் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணுற இடங்கள் நமக்கு ஐடென்டிஃபை தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு அர்காட் கொடுக்குறோம். கீழே மடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அர்காட் கொடுக்குறோம். அப்புறமா ஷோல்டர் பாயிண்ட்டு தெரியப்படுத்துறதுக்காக இந்த இடத்த மடித்து இங்கே ஒரு அர்காட் கொடுக்குறோம். அகெயின் இங்கே ஒன்று கொடுக்குறோம். இப்போ பேக் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் போர்ஷன் இப்படி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி அர்காட் கொடுக்க போகிறோம். சேம் ஸ்டிச் பண்ணுற ஏரியாவுக்கு ஒன்று, சைடில் பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு ஒன்று, அகெயின் ஷோல்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2. இதெல்லாம் நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு அர்காட்டை, அப்புறமா இது ரெண்டுத்தையும் இணைச்சி வச்சு இங்கே ஒரு அர்காட்டை. நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வரும். அதை நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரண்ட்டு வீ கட்டு, ஃப்ரண்ட்டு கச்சோலி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை தேவையில்லாத அளவுக்கு அப்படியே தூக்கி ஊறம் வச்சுட்டு நம்ம மெயின் மெட்டீரியலில் நம்ம இப்போ போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண இந்த பீசஸ் வச்சு கட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ இது 2 பீஸு, அப்புறமா ஸ்லீவ், இது 3மே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக் போர்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டு கச்சோலி, அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் பார்ட்டுமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. இப்போது இந்த 3த்தையும் நம்ம வச்சுட்டு அளவு ப்ளவுஸே இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மெயின் மெட்டீரியலில் போட்டு கட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய மெயின் மெட்டீரியலை இதில் போட்டுக்கிறோம். இதுதான் வந்து கஸ்டமருடைய சாரியிலேருந்து நம்ம கிழிச்சு எடுத்த மெட்டீரியல். ஓகே. இப்போ இந்த மெட்டீரியலை நான் ஃபுல்லாக வந்து உள்ளே செட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே அப்படியே பேட்ச் மாதிரி நம்ம வச்சு அப்படியே கட் பண்ண போகிறோம். எப்படின்றது நம்ம சுருக்கங்கள் மட்டும் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து அயன் பண்ண மாதிரி வந்து மெட்டீரியலை வந்து வச்சுருங்க. எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது, அப் டவுனும் இருக்கக்கூடாது. நல்லா செக் பண்ணிக்கோங்க 1க்கு 2 முறை. இந்த பார்டர் வந்து ஒன்றோட ஒன்று வந்து கரெக்டாக உட்காரணும். அதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணி சரி பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து அப் டவுன் ஆகுது. ஒரே ஒரு நிமிஷம், இதை நான் சரி பண்ணிவிட்டு வைக்கிறேன்.
ஓகே, பர்ஃபெக்டாக வந்து வச்சாச்சு. ஃபுல்லாக வியூ ஆகுதா? ஓகேவா? இப்போ நம்ம அளவு ப்ளவுஸு இல்லாமல் நம்ம மார்க் பண்ண அந்த மெட்டீரியல்ஸை வச்சு அப்படியே வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைட் போர்ஷனை ஃபஸ்ட்டு வைக்கலாம். பேக் சைட் போர்ஷனை அப்படியே இந்த சாரி ப்ளவுஸ் மெட்டீரியல் மேலே அப்படியே வந்து வைக்கிறோம். நம்ம இதை ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக கட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு மேலே அப்படியே பேட்ச் மாதிரி நம்ம வச்சா போதுமானது. ஓகேவா? இப்போ அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷனையும் சேம் ப்ராசஸில் அப்படியே மேலே வந்துட்டு வைக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இப்படி நம்ம வச்சுட்டோம். கிளியராக இருக்கா உங்களுக்கு? இதை நம்ம வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் பாருங்கள், நம்மளை வந்து எல்போ அளவுக்கு ஸ்லீவ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த பார்டர் பொசிஷனில் நம்ம வந்துட்டு வைக்கும் பொழுது ஸ்லீவ் வந்து இங்கே அடி வாங்கும். கரெக்டாக? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீவை முதல்ல அங்கே வச்சுட போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டை வந்து நான் எங்கே வைக்கணுங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்லீவை வச்சு காட்டிடுறேன். ஸ்லீவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வச்சுடுறோம். இந்த 1/2 inches நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்த அப்படியே வச்சுட்டு அது மேலேயே வந்து இந்த ஸ்லீவை நம்ம பர்ஃபெக்டாக அப்படி உட்கார வச்சுக்கணும். தெரியுதா? ஸ்லீவை நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏரியாவில் அப்படியே மார்க் பண்ணி நம்ம இதை கட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது, கொச்சன்னு நிறைய இருக்குது. எந்த ஏரியாவில் வேணாலும் நீங்கள் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது இங்கே தான் வைக்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. பாருங்கள், இந்த ஏரியாவில் கூட வச்சுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு வச்சுருக்கிறது? ஸோ நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேக் சைடு போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு உட்காரணும். ஏன்னா அந்த ஃபோல்டிங் இருக்கிறதால இதுவுமே வந்து பேக் ஓப்பன் இருக்குது அப்படின்னா எங்கேனாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்த கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு எப்படினாலும் ஓப்பன் வரப்போகுது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டை நம்ம இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஸ்லீவை பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து பார்டர் ஷேப்பில் தான் நம்ம உட்கார வச்சாகணும், வேறு வழியே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்லீவை வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹைட் வைஸ் நமக்கு கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா கிளாத்துமே நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதில்லை, பார்டர் கூடவே வந்துடும். லைனிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம கட்டிங் போயிடலாமா? இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸில் வச்ச மாதிரி ஸ்லீவை வந்து கட்டிங் கொடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 inches எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி தான் நம்மளுடைய ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இப்படி வந்திருக்கும் நமக்கு. ஸோ ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நம்ம கட்டிங் கொடுக்கறதுக்கு பதில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி ஒரு 1/4 inches நம்ம எக்ஸ்ட்ரா விட்டபடியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணும் பொழுது 1/4 inches எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். நம்ம கொக்கி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இப்படி ஓப்பன் வர மாதிரி கட்டிங் கொடுத்துருக்கோம். 1/4 inches விட்ட மாதிரியே நம்மளுடைய கட்டிங்கை வந்துட்டு கொண்டு போகும். மேலேயும் ஷோல்டர் பாயிண்ட்லேயும் ஒரு 1/4 inches விட்டுடுறீங்க. அப்படியே ஹார்ம் ஹோல் பகுதியிலையும் 1/4 inches விட்டபடியே உங்களுடைய கட்டிங்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. அதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கு போயிடலாம்.
இந்த இடத்துல கேமரா ஸ்டாண்ட் இருக்குது, அதனால என்னால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியல. ஓகேடா, இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் டபுள் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த பீஸஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் ரெடி, ஃப்ரண்ட்டும் ரெடி. ஓகே, இப்போ நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். பேக் போர்ஷனை நம்ம வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு, ஒழுங்காக உட்கார வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறோம். திருப்பி திருப்பி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் நகருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கட்டிங் கொடுங்க. கீழே வந்துட்டு எதுவும் ஃபோல்டிங் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும். சரியா? இப்போ நம்ம இந்த பேக் போர்ஷன் வந்துட்டு நம்ம கட்டிங் கொடுக்க போகிறோம். கிளியராக இருக்கா? ஓகே, பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நெக்கு நீங்கள் டச் பண்ண வேணாம், மேலே ஷோல்டர் பாயிண்ட்டுக்கே வந்துடுங்க. நெக்கு நம்ம டச் பண்ண வேணாம். நம்ம வந்துட்டு தையல் அடித்து அப்படியே திருப்பும் போது அந்த நெக்கை வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஓகே, இப்போ இந்த பகுதியில் சைடில் இருக்கக்கூடிய இடத்த 1/2 inches விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஹாம்ஹோல் பகுதியில் 1/2 inches விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணுறீங்க. ஓகே, தெரியுதா? இப்போ பேக் போர்ஷனும் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு? எஸ், பட்டி வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த பட்டி பீஸ் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, இப்போ நம்ம கட்டிங் போக மீதம் இருக்கக்கூடிய இந்த கிளாத், இப்போ இந்த கிளாத் தான் நம்ம வந்துட்டு பட்டிக்கு எடுக்க போகிறோம். பட்டியினுடைய அளவை கவனிச்சுட்டு அப்படியே நம்ம பட்டி மார்க்கை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது, அளவு ப்ளவுஸில் இருந்து நம்ம வந்துட்டு இந்த பட்டி மார்க்கை வந்து எடுக்க போகிறோம். கொக்கி பாட் இருக்குல்ல, அந்த அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 inchesக்கு நீங்கள் 2 inches கூட எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். 2 inches எடுத்துக்கிறீங்க. 2 inchesக்கு ஒரு மார்க்கை போட்டுருங்க, மடித்து தைக்கிற மார்க் இது. ஓகேவா? இப்போது பட்டியினுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நம்ம கொக்கி பாட் இருக்குல்ல, இந்த கொக்கி பாட்டை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/2 inches உள்ளே விட்டுட்டு இந்த அளவு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ அளவு இருக்குது பட்டி பாயிண்ட்டு. அதுலேருந்து ஒரு 1 inches நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 inches எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க. இது வந்து கீழே மடிக்கிறதுக்கு இந்த ஃபோல்டிங் வந்துடும். இப்போ இதிலேருந்து இந்த ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான அளவு ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடிய பட்டி, இதுவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது தான். ஸோ அதனால் நம்ம பட்டி எல்லாமே இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குங்க அளவு. அதே அளவு தான் எங்கேயுமே. ஸோ இந்த அளவு அப்படியே கொண்டு வந்து இங்கே ஜாயிண்ட் அடிச்சிடுங்க. இந்த இடத்த இப்படி கொடுத்துருவீங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க பட்டி. இந்த பாக்ஸ் போதுமானதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் தேவை மேல் பகுதிக்கு. அவ்வளோதான், இது மடித்து தைக்கிறதுக்கு இது பட்டியினுடைய அளவு. அவ்வளோதான். இதில் நமக்கு 1/4 inches என்ன ஆகும்னா நம்ம ஸ்டிச்சஸ்க்கு உள்ளே போயிடும். இப்போ பட்டி நமக்கு இவ்வளோ தான் நிற்கும். அவ்வளோதான். இப்போ இது அப்படி நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிற போகிறோம். ரொம்ப 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 ஈஸி. எதுவும் சிரமப்பட வேணாம். இந்த இடத்துல ஒரு கர்வ் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அவ்வளோதான், நமக்கு 2 பட்டி பீஸு அழகாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே நமக்கு லைனிங் வைக்கணும். அவ்வளோதான், 2 பீஸ் லைனிங் நமக்கு கொடுத்து நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடச்சிடும். முடிஞ்சு லைனிங் பீஸ் வந்து நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பீஸ்லேயே நமக்கு லைனிங் பீஸ் கிடச்சிருக்கோம். இதையே நம்ம 2 அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த பீஸை அப்படியே வந்து சென்டர் பண்ணிவிட்டு இதையே நம்ம பட்டிக்கு உள்ளே வச்சு டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வீடியோவையும் கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா தான்
உங்களுக்கு வந்து புரியும். இப்போ கட்டிங் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதையுமே கண்டினியூட்டியாக பாருங்கள். அப்போ தான் நம்ம கட் பண்ணதுலேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எண்ட் வரைக்கும் புரியும். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ளவுஸை வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வருவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைலரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கோ இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. லைவில் நிறைய அந்த டைலரிங் டிப்ஸ் அண்ட் டைலரிங் ஸ்டிச்சிங்ஸ் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் இருந்து நம்மளுடைய லைவில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இதனுடைய கண்டினியூட்டி செகண்ட் பார்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வரும். ஸோ அதையுமே வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.